सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। இது கிரகஸ்தருடைய தர்மம். ஏன்னா பிரம்மச்சாரிய சன்னியாசியை கிரகஸ்தன் ஆசிரியத்திருக்க. சில பேருக்கு பயம், குழந்தையிலேயே சின்ன பசங்களெல்லாம் பாகவத உபன்யாசத்துக்கு அழைச்சின்னு போயிட்டா அதுங்க பாட்டுக்கு எங்கே சன்னியாசியாக விட போகிறது. இவ எத்தனை சன்னியாசி பாகவத உபன்யாசம் சொல்லி கேட்டிருக்கா? இல்லை எத்தனை பேர் பாகவதம் கேட்டு சன்னியாசி ஆகிட்டா? சொல்கிறவரும் சன்னியாசி இல்லை, ஆத்துக்கு போகிறதுக்கு பயந்து தான் போவார். கேட்குறவாளும் ஒன்றும் சன்னியாசி ஆகிட போகிறதில்ல. சுகபிரமன் சொல்கிறார், ஏண்டா பரீட்சித்து எல்லாரும் சன்னியாசம் பண்ணிவிட்டா அப்புறம் சன்னியாசிகளை யார் ரட்சிக்கிறது? ஒரு கேள்வி வருது. எல்லாரும் சன்னியாசம் பண்ணிக்கிறேன்னா சந்தோஷம்தான், பண்ணிக்கோங்க, அப்புறம் அவளுக்கு யார் சாலம் போடுறது? கிரகஸ்தன் இருந்தால்தானே சன்னியாசிகளை ரட்சிக்க முடியும். நாங்கள் எல்லாரும் சன்னியாசம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் சன்னியாசம் பண்ணிக்கணும், பண்ணிக்கோங்க, சந்தோஷம்தான், அப்புறம் எப்படி யார் அவளுக்கு சாலம் போடுவா? அந்த கேள்வி வருதோ இல்லையோ? அப்போ கிரகஸ்தாசிரம தர்மம் எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்தது. சபத்ரீகனாக தன் மனைவியோடு கூடியவனாக. ஏன்னா தர்மத்திற்காகவே மனைவிக்காகவே தர்மம். தர்மானுஷ்டானத்தில் பற்றுடையவளாக மனைவி இருக்க வேண்டும். அந்த தர்மானுஷ்டானத்தை ஊக்கத்துடன் செய்யக்கூடியவனாக கணவன் இருக்க வேண்டும். அதற்குத்தான் அந்யோன்ய தாம்பத்தியம், மேட் ஃபார் ஈச் அதர். அதுதான் ஒரிஜினல் லிவிங் டுகெதர். தெரியுமோ இல்லையோ? இதுங்க சொல்ற ஆபாசமான அர்த்தம் இல்லை, அதுதான் ஒரிஜினல். ரெண்டு பேருக்கும் தர்மத்தில் அபிருச்சி இருக்கணும், தர்மானுஷ்டான ரத்தர்களாக இருக்கணும். அது கிரகஸ்தாசிரமம். ஒரு லெவலுக்கு மேலே அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இவன் என்ன பண்ணணும்னு கேட்டால், கீழத்தான் அபியசித்த வேதாந்தங்களை எல்லாம் நன்கு பரிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். சந்தோஷார்த்தம் விமுருஷதி முகுஹு என்பதாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். எதுக்காக நாம் உபன்யாசம் பண்ணுறோம்? சுவாமி பாகவதம் கேட்டதுலையே இதே மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் 500 தடவை பாகவத உபன்யாசம் நடந்துருது. நீ என்ன புதுசாக சொல்ல போறேன்னா? ஒரு சந்தோஷம். சந்தோஷார்த்தம் விமுருஷதி முஹு. பகவத் விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பகுஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் பகுத்ய ஸ்ரோதவ்யம். கேட்க வேண்டும், பலரிடமிருந்து கேட்க வேண்டும், பலரிடமிருந்து பலமுறை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் இப்போ லோகத்தில் அது சுகபிரம்மன் சொல்கிறார், பாகவதத்தில் இல்லை வேற ஒரு இடத்துல இருக்குது. அப்பா இந்த பசங்களுக்கு இப்போ லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டே போயிடுத்தான். இப்போ ஜனங்களுக்கு இப்போ ரீடிங் ஹேபிட்டே போயிடுத்து. ஒரு கல்யாண பத்திரிகையை கையில் கொடுத்தா கூட அதை படிக்கிறதுக்கு பொறுமை கிடையாது அவளுக்கு. ஒரு கல்யாண பத்திரிகையை கையில் கொடுத்தா கூட அதை பொறுமையாக படித்து யாருக்கு கல்யாணம், என்னைக்கு கல்யாணம், எந்த சத்திரத்தில் கல்யாணம், என்ன விஷயம் கவனிச்சிக்கவே மாட்டோம். அவளையே அத்தனை கேள்வி கேட்போம். யாருக்கு கல்யாணம், என்னைக்கு கல்யாணம், எத்தனை மணிக்கு முகூர்த்தம், என்ன அத்தனையும் மொத்த விவரம் இதில் இருக்கே, பார்த்துக்கோய பண்ணவே மாட்டான். ஏன்? ஜனங்களுக்கு படிக்கிறதுல ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. படிக்கிறதுல சோம்பேறித்தனம் வந்து. அஸ்வத்தாமா ராத்திரி வேளையில் இத்தனை பேர் வெட்டி சாய்த்தானே, இது சரியா? லாஜிக்கலி இது கரெக்டாக சுவாமி? ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குண்ணா. அதையும் கேட்குறேன். வா, சௌப்திக பர்வம்னு மகாபாரதத்தில் ஒரு சாப்டர் இருக்குது, அதை கொடுக்குறேன். 250 பக்கம்தான். அதை படிச்சியான நேற்று பார்த்த சீரியலுடைய கண்டென்ட் புரிஞ்சிடும்னா. ஐயோ சுவாமி, உங்கள் கேள்வி கேட்டேன், ஆன்சர் மட்டும் சொல்லும், என்கிட்ட புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லாதையும். ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் உம்ம தலையெழுத்து போய் நீர் படிக்கிறது, நாங்கள் கேட்டுட்டா போகிறோம். இது சுகபிரமே சொல்கிறார். ஆமாண்டாப்பா, மக்களுக்கு என்னைக்கு எங்கேயோ யுகத்தினுடைய ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற ஜனங்களுக்கு ரீடிங் ஹேபிட்டே போயிடுத்து. அதற்கு ஒரே ஒரு வழி என்ன? அவள் பாட்டுக்கு சுகமாக கேட்டுட்டு இருக்கட்டும். விஷயம் தெரிஞ்ச பெரியோர்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்பதினாலேயே அவர்களுக்கு நல்லதொரு பலசித்தியானது உண்டாகின்றது என்று சொன்ன. அதை கேட்கறதுனாலே அவளுக்கு பலசித்தியானது ஏற்பட்டுருது. அப்புறம் என்ன? நிம்மதியாக போச்சு. பார்த்தீங்களா? அதுக்காகத்தான் நீங்கள், இதுக்காகத்தான் நாங்கள்.
என்ன இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன், படிக்கவே போகிறது இல்லையா? அப்போ உங்களை நம்பி நாங்கள் எவ்வளோ புஸ்தகம் எழுதிட்டு இருக்கோம். அப்போ அந்த கிரகஸ்தன் தான் ஏற்கனவே பிரம்மச்சாரியாசிரமத்தில் இருந்து அத்தியனம் பண்ணின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த இல்லறம்ன்றது ஒரு காலத்திற்கு பிறகு அவனுக்கு இல்லறத்தின் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்னும் ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். தர்மத்திலேயே இருந்தா ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே பார்ட் டைம் ஜாப் போகலாமா அப்படின்னும். ஏன் ரிட்டையர் ஆகிட்டு ஆற்றுல உட்காந்துருந்தா என்ன ஆகும்னா, வெறுமை தானே உட்காந்துருக்கேள், போய் ஈபி கட்டிட்டு வாங்கோ. வெறுமை தானே உட்காந்துருக்கேள், பால் கொள்முதல் விலை அதிகமாக எடுத்தா அதனால் இனிமேல் அவள் வரமாட்டா, நீங்களே போய் பால் வாங்கி வந்துருங்கோ. வெறுமைதானே உட்காந்துருக்கேள், சாயங்காலமாக போயிட்டு ஏதாவது கரமது வாங்கிடலாம் இல்லையோ அப்படின்னா, அவனுக்கு இந்த வெறுமைதானே உட்காந்துருக்கேள்னு கேட்டு, அட ராகவா இதுக்கு ரிட்டையர் ஆக வேணாமே, மறுபடியும் எங்கேயான ஜாபுக்கு போனால் போரும் போல இருக்கு, திருப்பி கிளம்பி போயிடுவான். அவன் போய் பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, கூட ஒரு அப்ஜெக்டிவ் சேர்த்துவா. சும்மா தானே உட்காந்துருக்க போயிட்டு வா, சும்மா தானே உட்காந்துருக்க போயிட்டு வா அப்படின்னச்சே அவன் ரொம்ப நொந்து போயிடுவான். ஏண்டாப்பா இதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கிறது, பேசாமல் பார்ட் டைம் ஜாப் போகலாம் அப்படின்னு கிளம்பிடுவான். ஆனால் அது இல்லாமல் ஒவ்வொரு அனுபவம், பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து கிரகஸ்தாசிரமம், அந்த கிரகஸ்தாசிரமத்திற்கு அடுத்த நிலை என்பது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் மனைவியோடு கூடி இருக்கலாம், மனைவியோடு கூடி இருக்கக்கூடியது வானப்பிரஸ்தம். அப்படித்தான் ரிஷிகள்லாம் மனைவியோடு கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவன் சன்னியாசி இல்லை. சன்னியாசி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தத்திற்கு போனான்னு மகாபாரத்தில் இருக்கு. விதுரர் அவனை போச்சோல கிளம்பி போடா, சீப்போ, எந்த பாண்டவர்கள் நிர்மூலமாக போயிடணும்னு நீ தியானம் பண்ணியோ, இப்போ அந்த பாண்டவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்க, வீட்டு வாசலில் எஜமானன் வரச்சே போறச்சே வாலாற்ற நாய் மாதிரி உன்னுடைய நிலைமை பரம கேவலமாக இருக்கு, இனிமேல் அவனுக்கு உயிர் வாழ்கிற ஆசை, போய் தொலையண்டா அப்படின்னு விதுரர் திருதராஷ்டிரனை சொல்றார் பாகவதத்தில். அந்த வாசலில் இருக்கிற நாய் விட பரம கேவலண்டா நீ. எந்த பீமார்ச்சுனர்கள்லாம் ஒழிஞ்சு போயிடணும்னு நீ ஆசைப்பட்டியோ, என்ன பீமன் ரொம்ப நன்னா கவனிச்சுக்கிறான். தர்மபுத்திரர் பெரியப்பான்னு உயிரை விட்டுன்னு இருக்கார். கரெக்டாக கார்த்தால பல் தேய்ச்ச உடனே காஃபி வந்துடுது, 2 பிஸ்கெட் கொடுத்துட்றான். அப்புறம் அன்னைக்கு வர வேண்டிய பேப்பர் என்ன உண்டோ அதை அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்துட்றான். அதை படித்து ஒரு தடவை ஓட்டுறது. பேப்பர் முடிச்சோடனே மறுபடியும் ஒரு டீ அழகாக சாப்பிட்டுட்டு நிதானமாக குளிச்சுட்டு டைம் ஆகிடுத்துன்றதுனால சந்தியாவனம் பண்ணாமல் அப்படி ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் ஆகக்கூடாது தெரியுமோ, டாக்டர்லாம் கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறான், பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது, சந்தியாவனத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரியவா சொன்னதை விட்டுட்டோம். பிரின்சிபலாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணுறதுனால இதையும் எடுத்துக்கணுமோ இல்லையோ, அது என்ன ஆனாலும் சரி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. ரைட்டு, இதெல்லாம் கரெக்டாக ஜாகிரதையாக கவனிச்சுக்கிறான், பார்த்துக்கிறான்னு. விதுரன் சொன்னான், நாயை விட பரம கேவலமானவன்டா நீ, சை, அவன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கியே, கிளம்பு, என்ன பண்ண சொல்கிறேன், போ வானப்பிரஸ்தத்துக்கு போ, காட்டுக்கு போய் உயிரை விடுணும். சரிண்ணா உக்காந்துட்டே இருக்கியே, ஏன் எழுந்துக்கல? அந்த யுதிஷ்டிரன் வந்துவிட்டோம், ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்புறேன். அடா பாவி, இன்னும் வைராக்கியம் வரல இல்லையா அவனுக்கு? சர்வாத்மனா அந்தஹா பகவத் ராமானுஜர் சொல்வார், இது எல்லாத்துக்கும் குருடு, இது அகக்கண் குருடு புறக்கண் குருடு, 2 கண்ணும் குருடு இது திருதராஷ்டிரனுக்கு. ஏன்னா தர்மபுத்திரன் கிட்ட வந்தோடனே, தர்மபுத்திரா விதுரன் சொல்லிட்டான், நான் வானப்பிரஸ்தம் போகலானா, ஐயோ பெரியப்பா போகாதே, நீ போகாத, நீ தானே எங்களுக்கு ஆதரவு, நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு அப்படின்னு தர்மபுத்திரன் சொல்லுவான். கிளம்பு சுவாமி, போயிட்டு வரோம், நல்ல காரியம், எனக்கு ஹோமுக்கு கட்டுற பைசா மிச்சம் அப்படின்னு அனுப்பிச்சிடுவான். நீ ஹோமுக்கு போகிறதுக்கு பதில் காட்டுக்கு போய் ஓமோம்னு பண்ணிட்டு அப்படி நான் சொல்லுவான். போகாதுன்னு திருதராஷ்டிரனுக்கு என்னென்ன பாசை, ஐயோ அவனே சொல்லிட்டான், நான் கிளம்புறதா தான்டா இருந்தேன், நான் போயிடலான்னு நினச்சேன், பாவம் அந்த குழந்தை ஒரு வாரம் இருந்துட்டு போன்றது, அப்பா அம்மா இல்லாத குழந்தை, சகோதரர்கள் இல்லை, நான் தான் ஆதரவு, இப்போ மட்டும் பெரியப்பா பாசம் ஒட்டிக்கிறது, கண்ணா பின்னான்னு வெய்கிறார் விதுரன். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் போனால், கூடவே காந்தாரி போனால், கூடவே குந்தி தேவியும் போனால். இதில் மகாபாரதத்தில் ஒரு சமாச்சாரம் இருக்குது, பாகவதத்தில் ஒரு சமாச்சாரம் இருக்குது. அவெல்லாம் கிளம்பி போனால் அப்படியே அங்கேருந்து யோகத்தினாலே தேகத்தியாகத்தை செய்தார்கள் என்று அங்கே பாகவதத்தில் சொல்லப்படும். அப்போ வானப்பிரஸ்தம் உண்டு, வானப்பிரஸ்தத்திலேயே மரிப்பதும் உண்டு. அவள் சில பேர் ஆஹிதாக்னிகளாக இருப்பாள். ஆஹிதாக்னிகள்னா அக்னி ரக்ஷணம் பண்ணிட்டு இருப்பாள். உபநயனமாகச்சே ஒரு அக்னி, அப்போ தான் ஆரம்பிக்கும் அந்த அக்னி சம்ஸ்காரம். உபநயனம் ஆரம்பிக்கச்சே அக்னி, அந்த அக்னியில் நித்திய 2 வேளை அவள் சமிதாதானம் பண்ணணும். அந்த அக்னி அணையாமல் காப்பாற்றின்னு சமிதாதானம் பண்ணணும். கார்த்தால சாயங்காலம் 2 வேளை சந்தியாவந்தனம் பண்ணோடனே பிரம்மச்சாரி சமிதாதானம். அடுத்தது அந்த அக்னியை கொண்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்ட உடனே அதை வைத்துக்கொண்டு ஔபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்ராதி தர்மானுஷ்டானம் பண்ணணும். அது கடைசி பரியந்தம் அந்த அக்னியை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு ஆஹிதாக்னி என்பது பெயர். அவன் இறந்த பொழுது இந்த அக்னியினால் தான் அவனுக்கு சம்ஸ்காரம். கொண்டு போய் எலக்ட்ரிக்கில் வச்சுட்டு டோக்கன் வாங்கி வந்துட்டு உடனே சஞ்சயனத்துக்கு எல்லாத்தையும் நம்பர் போட்டு எலும்பு எடுத்துன்னு வந்துடக்கூடாது. இந்த அக்னி, எந்த அக்னியினாலே
அவனுக்கு அதிலிருந்து ரட்சித்து வருகிறான். 7 வயசுல, சில பேருக்கு 5 வயசுல உபநயனம் பண்ற வழக்கம் உண்டு, சாஸ்திரம் உண்டு. அந்த சமயத்திலிருந்து ஏற்பட்டதான அக்னி அணையாமல் ரட்சித்து வந்து இப்ப அதனாலேயே அவனுக்கு சம்ஸ்காரமானது ஏற்பட வேண்டும். இது ஆஹிதாக்னிகள்னு பேரு. வானப்பிரஸ்தத்திலையும் அப்படி இருப்பான். அடுத்தது அதுக்கும் மேற்பட்டதான ஒரு நிலை, அந்த நிலைக்குத்தான் சந்நியாசம் என்பதான பெயர். பெரும்பாலும் இந்த அரண்யத்தில் இருந்து கொண்டு தான் உபனிஷத் அர்த்த விசேஷங்களை அவர்கள் விசாரிப்பது வழக்கம். உபனிஷத் தத்துவங்களை எல்லாம் விசாரிப்பது. அதில் சொல்லப்படும் ஏ சைமே அரண்யே ஸ்ரத்தா தப இத்யுபாசதே என்பதாக அரண்யத்தில் விசாரிக்கக்கூடியதான உயர்ந்த தத்துவங்கள். அதுக்காக வீட்டில் விசாரித்தா அனர்த்தம் வரும்னு நினச்சிக்க வேண்டாம். இதில் நிறைய உள்ளுக்குள்ள சில பல விபாகங்கள் இருக்குது. சாதாரணமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பொறுப்படையானது. நிறைய பேருக்கு நான் பல முறை உபன்யாசத்தில் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு பயம். என்ன பயம்னா, சுவாமி ஆற்றுல மகாபாரத புஸ்தகம் வச்சுக்கலாமா? அப்படி மகாபாரத புஸ்தகம் ஏன் வச்சுக்கூடாது? வச்சுண்டா ஆற்றுல சண்டை வரும்னு சொல்கிறாளே. மகாபாரத புஸ்தகம் வச்சுட்டா ஆற்றுல சண்டை வரும்ன்றாளே, என்ன பண்ணலாம்? நான் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறதா வாக்கிட்ட. ஒன்றும் வேண்டாம், அந்த மகாபாரத புஸ்தகத்தை ஒரு வாரம் கொண்டு வந்து எங்கள் ஆற்றுல வச்சுரு. எந்த புஸ்தகத்தினால உனக்கு சண்டை வரும்னு பயப்படுறியோ அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து ஒரு வாரம் எங்காத்துல வச்சுரு. ஆனால் அந்த ஒரு வாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் யாரும் சண்டை போடாமல் இருக்கணும். இருப்பேடோ நீங்கள் போடுற சண்டைக்கு புஸ்தகத்தை பேரில் ஏண்டாப்பா பழி சொல்கிறேன். பாரதம் பஞ்சமோ வேதா. இப்போ நாங்கள்லாம் புஸ்தகத்தை எங்கே போய் பார்க்கறது? எங்கள் காலத்தில் பயந்துருந்தோம்னா 5வது வேதம் சுவாமி. அதை புஷ்பத்தை கொண்டு அர்ச்சிக்கணும், தூபதீபங்கள் சமர்ப்பிக்கணும், அதற்கு நித்தியம் நைவேதனம் பண்ணணும், அதை விழுந்து சாஷ்டாங்கமாக சேவிக்கணும். ஒவ்வொரு பக்கத்தை அப்படி திருப்பச்சே கல்லை தொட்டு ஒத்திட்டு அதை தொடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே. இந்த புஸ்தகத்தெல்லாம் நாம் ஸ்பரிசிக்கிறோமே, இதை உபாசிக்கிறோமே அப்படின்னு அதை கொண்டாடுறமே தவிர்த்து தூக்கி கொண்டு போய் புக்கோபையில் போடுறது, இழுத்து போடுறது, ஒரு டர்ன்னு ஒரு பேஜை கிழிக்கிறது, டெலிஃபோன் நம்பர் எழுதிக்கிறதுக்கு பேஜ் கிடைக்கலாம், மகாபாரதத்தை கிழிச்சு விடுறது. அப்புறம் அக்ஷர பிரம்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? 1,00,000 ஸ்லோகங்கள் அந்த வியாச மகாச்சாரியர் அற்புதமாக அருளி செய்ததுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, பாரதம் பஞ்சமோ வேதா, 5வது வேதம். இன்னொரு சிக்கல், கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுறா மாதிரி கேலண்டர் வச்சுட்டா வீட்டில் இருக்கிறதுலாம் ஊதின்னு போடுமா? என்ன தள்ளெழுத்து. இதுக்காகவே பாகவதம் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணன் ஊதினா எல்லாம் வந்துதா இல்லை போச்சா? யோசிச்சு பாருங்க. பெருமாள் குழல் எடுத்து ஊதின பொழுது எல்லாம் கிருஷ்ணனிடத்தில் வந்துதா இல்லை கிருஷ்ணனை விட்டு தள்ளி போச்சா? யோசிக்க வேண்டாமா? கிருஷ்ணன் நக்ஷுத்ர தேவதையா? பூத பிரேத பிசாச்ச ரேவதி டாக்கினி முதலான பயங்கரமான பூதங்களா கிருஷ்ணன்? யோசிச்சு பாருங்க. சாத்வீகமான பரமேஸ்வரன் இல்லையா? கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவமஹம் ந ஜானே அதராஹித சாருவம்சநாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா. சுவாமி தேசிகன் சாதிப்பார், என்னப்பனே சர்வேஸ்வரா, ஹே பிரபோ தேவதேவா தேவாதிராஜா, நீ கடைசியில் எனக்கு உயிர் போகச்சே அப்படி அந்த புல்லாங்குழல் வச்சுண்டு நன்னா கொண்டையில் ஒரு மயில் தோகை சொருகிண்டு அழகா பட்டு பீதாம்பரத்தோட வாயில யார் வீட்டிலேயோ சாப்பிட்ட வெண்ணெய் வழிஞ்சிண்டு வந்து எனக்கு சேவை சாதிக்கிறமே. அதராஹித சாருவம்சநாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீலசிலா விபங்கநீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. அந்த கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுற காட்சி என் உயிர் பிரியும் தருவாயில எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு மகான்கள்லாம் மோகிச்சு போகச்சே அதை போய் நாம் எப்படி சொல்லலாமோ? மதுசூதன சரஸ்வதி அத்வைத சம்பிரதாயத்தில் ஊறினவர், பெரிய ஆச்சாரியன். சங்கர பகவத்பாதருடைய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணின மகாத்மா. அந்த மதுசூதன சரஸ்வதி சொல்றார், அவள்லாம் நிர்குண பிரம்மத்தை வணங்கக்கூடியவர்கள். சங்கரருடைய தத்துவமே, அத்வைத சம்பிரதாயத்துடைய தாத்பரியமே என்ன? நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் இல்லை, எம்பாடிமெண்ட்டே கிடையாது அந்த பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு ரூபமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய மதுசூதன சரஸ்வதி அவர் வம்சீ விபூஷிதகராத்தினர். அதுக்கு அதரத்தில் புல்லாங்குழல் வைத்துக்கொண்டு வாயில வெண்ணெய் அணைந்து குணுங்கும்னு வெண்ண வாசனை வீசிக்கொண்டு இடுப்புல பீதாம்பரத்தோட தலையில் சொருகின மயில் தோகையோடு இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் இருக்கானே, கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. அந்த கிருஷ்ணன்றதான பரிபூர்ணமான தத்துவத்தை தவிர்த்து வேறு எதையுமே நான் அறியலையே சுவாமி, நான் வேற எதையுமே தெரிஞ்சுக்கலையே சுவாமி அப்படின்றார். ஆகையால அந்த பிரம்மத்தை நாம அப்படியே ரசிக்கணும். ஆரண்யகம்னா வேற பாகத்தை அங்கதான் போய் சொல்லணும். அதனால நமக்கு வீட்டில் இருக்க வேண்டாம், உடனே எல்லாரும் கிளம்பி சன்னியாசியா பண்ணணும் இல்லை, காட்டுக்கு பண்ணணும் அர்த்தம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேத பாகத்தை மகான்கள் காட்டில் இருந்து கொண்டு தான் அபியாசம் பண்ணுவாளாம்.
அப்பதான் அபியாசம் பண்ண முடியும். எந்த தொந்தரவும் இருக்காரு, செல்போன் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் உட்காந்து சவுண்டாக டிவி வச்சிருக்க மாட்டா, அக்கம் பக்கத்தில் சத்தம் போட மாட்டா, ஏகாதசினிக்கு உபவாசம் இருக்கலான்னு சேர்த்தா நம்ம பாத்துல அன்னைக்கு உப்புமா பண்ணுற வாசனை கம 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 கமன்றது 7 மணிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கலந்து இடறது. இந்த பிரச்சனைகள் எதுவும் அரண்யத்தில் இருக்காதோ இல்லையோ? அப்படி ஆரண்யக்கத்தில் இருந்து உபனிஷத் தத்துவத்தை பரிபூர்ணதமமான அந்த பிரம்மத்தினுடைய ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யாதிகளை எல்லாம் பரிசீலனம் பண்ணு, விசாரம் பண்ணு, அனுபவம் பண்ணு, தவம் பண்ணு. ஏச்ச இமே அரண்யே ஸ்ரத்தா தப இத்யுபாசத்தேன்னு அதை நீ தவம் செய்து சித்தி பெறணும்னா இது நமக்கு சாத்தியமில்லை. இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. ஆகையால் நமக்கும் அந்த பரிபூர்ணதமமான பிரம்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த பிரம்மத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஏதோ மதுசூதன சரஸ்வதி ஒரு ஸ்லோகம் சொன்னாரா, சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகம் சொன்னாரா, இந்த ஸ்லோகத்தை காதால் வாங்கிட்டு போகலாமே தவிர்த்து நமக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தோன்றது வருகோ. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் வேதவியாசர் பாகவதத்தை சுகபிரம்மத்துக்கு உபதேசம் பண்ணார். அத்ரோபனிஷதம் புண்ணியாம் கிருஷ்ணத்வைபாயனோ ப்ரவீத். பத்மபுராணத்தில் சொல்லுவா, பாகவதத்திலையும் சொல்கிறான். அத்ரோபனிஷதம் புண்ணியாம் கிருஷ்ணத்வைபாயனோ ப்ரவீத். என்ன சொன்னார், எதை சொன்னார், யார் சொன்னார் தெரியுமா? அத்ர உபனிஷதம் புண்ணியாம், உத்தமமான உபனிஷத் தத்துவத்தை கிருஷ்ணத்வைபாயனஹ, கிருஷ்ணத்வைபாயனர் என்னும் வியாசர் அப்ரவீத் சொன்னார், உபதேசித்தார். எதில் உபதேசித்தார்? அத்ர, எந்த அத்ர? அத்ர பிரம்ம சமஷ்டுதே, எங்கே பரிபூர்ணதமமான பிரம்மமானது அனுபவிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில். அது எந்த இடம் அப்படின்னு கேட்டா அது பாகவதம் என்னும் மகா கிரந்தம். சாட்சாத் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயேவஹி என்னும் அந்த கிருஷ்ண தத்துவத்திலேயே நிமக்னராக உபனிஷத் தத்துவத்தை, உபனிஷத் அர்த்த விசேஷங்களை எல்லாம் பாகவதத்தில் வேதவியாசர் உபதேசித்தார். பாகவதத்தில் உபதேசித்தார். ஏன் முடியாது? வேதத்தை அத்தியனம் பண்றவனுக்கே உபனிஷத் தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது சமம் அப்படின்னு கேட்டா, அப்ப நம்மளை போல வேதத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறவாளுக்கு அது தெரியாமல் போயிடுமா? லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிருத்தத்தில் சொன்னார், உபனிஷத் ததர்த்தம் உலூகலே நிபத்தம். உபனிஷத்ததர்த்தம் உலூகலே நிபத்தம். ஏண்டா எங்கேயோ போய் காட்டில் உட்கார்ந்து கண்ண மூடி சபக்க சபக்க சபக்கன்னு தியானம் பண்றேளே, அது எங்க இருக்கு தெரியுமா? யசோதை வீட்டில் ஒரு உரலில் கட்டுண்டு நிற்கிறது. உலூகலேவாம் யமினாம் மனோவா. நீ எங்கடாப்பா கிருஷ்ணா கட்டுப்பட்டு இருக்கிறாய்? உரல்ல கட்டுப்பட்டு இருக்கிறாயா, அல்லது மகான்கள் யோகிகள் அவர்களுடைய ஹிருதயத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறாயா? பெருமாள் சொன்னான், என்னை யார் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு பேரன்புடன் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். அது உலூகலமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் ஹிருதய புண்டரீகமாக இருந்தாலும் சரி, அதற்குள்ள நான் கட்டுப்பட்டு தான் இருக்கேன், வெளியில போல. சுவாமி தேசிகன் யாதவாபிரத்தில் சாதிப்பார். அங்க திருவாய்ப்பாடியில் என்ன ஒரு விசேஷம்னு தெரியுமா? உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம் திருவாய்ப்பாடியில் உண்டு. திருவாய்ப்பாடியில் அது ஒரு பெரிய மார்க்கெட். திருவாய்ப்பாடின்னு ஒரு பெரிய மால். மால்னா ஷாப்பிங் மால். இதுவும் ஒரு மால். என்ன? திருமால் இருக்கக்கூடிய பெரிய மால். மால் என்றால் ஆசை என்பது ஒரு அர்த்தம் உண்டு. திருமாலுக்கு எதில் ஆசை? திருவாய்ப்பாடியில் தான் இருக்கணும்னு ஆசை. அது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அப்படியா சுவாமி? தெரியவே தெரியாது. அங்கே என்னென்ன கிடைக்கணும்? ஒரே ஒன்று கிடைக்கும், ஆனால் அந்த வஸ்து உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. கொஞ்சம் பேரம் பேசி தான் வாங்கணும். எது? கிருஷ்ணன். எங்கேயாவது பெருமாளை வியாபாரம் பண்ணுவாளா? திருவாய்ப்பாடியில் மட்டும்தான் பெருமாளை வியாபாரம் பண்ணுவாளாம். விக்ரேது காமா கிலகோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி தத்ராதிகம் மோகவசாதவோச்சத் கோவிந்த தாமோதர மாதவேதி. 2 பெண்கள், 2 பெண் பசங்க. ஒருத்தி தயிர் விற்கிறவளா, இன்னொருத்தி பழங்கள் விற்கிறவள். பழங்கள்னா நல்ல சாத்துக்குடி, நல்ல மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம், பிரமாதமான வாழைப்பழம், மலை வாழைப்பழம் இதெல்லாம் விற்கிறவளா? இல்லை, இலந்த பழம், கொர்க்கா புளிக்கா பழம், புளியம்பழம் இதை விற்கிறவள் அவள்.
ஒருத்தி தயிர் விற்கிறவள், இன்னொருத்தி பழம் விற்கிறவள். இந்த தயிர் விற்கிறவளுக்கு எப்போ கிருஷ்ணன் பிறந்தானோ அதுலேருந்து பிஸ்னஸ் ரொம்ப அதிகம், சூடு பிடிச்சிடுது பிஸ்னஸ். கிருஷ்ணன் பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து தயிர் விற்பனை படுஜோர் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. 2-3 பேருக்கு பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆச்சு. ஒருத்தன் ஷட்டிபானை பண்ணுறவன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமோ, சவுண்டு ரொம்ப பிடிக்கும். என்ன சவுண்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நன்னா பாலையோ தயிரையோ சாப்பிட்டுட்டு அந்த புது குடத்தை டபேர்னு போட்டு உடைச்சா அந்த சப்தம் கேட்டால் கிருஷ்ணன் ரொம்ப ஜாலியாக சிரிப்பான். குடத்தில் ஒழுங்காக சத்தம் வரல, மறுபடியும் அந்த ஆத்து மாமிக்கிட்ட வந்து இன்னொரு குடத்தை வாங்கி போட்டு உடைச்சிட்டு தான் போவோம். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு இந்த சட்டிப்பானையை போட்டு உடைச்சா சத்தம் வரும், அது ரசிப்பான். ஸோ சட்டிப்பானை ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ரொம்ப நல்ல சேல்ஸு, அவருக்கு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தயிர், இவன் தயிர் குடிப்பான், கூட வர பசங்களுக்கு கொடுப்பான், அதுக்கப்புறம் அங்கே இருக்க குரங்குக்கு கொடுப்பான், பூனைக்கு கொடுப்பான். அழகாக அது நடந்துட்டுருக்கு. அவள் தயிர் விற்கிறான். தயிர் விற்கச்சே அவளுடைய பாவம் என்ன பாருங்க, பாவ சுத்தின்னு என்னையானார். இந்த வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக காண்பித்தார் பிரிவாச்சனம் பிள்ளை. பரமபதத்தில் இது கும்பிடப்படும் திருவாய்ப்பாடியில் மட்டும்தான் இது கும்பிடும். அந்த இது எது தெரியுமோ இல்லையோ, நம்பாத்தில் ஒன்று இருந்தது இது அது கிடக்கிறது அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி அதையும் அதுதான் சொல்கிறான். எதை? பரமாத்மாவை. அந்த பரமாத்மாவிற்கும் அது இதுன்னு தான் பேர். பரமபதத்தில் இது கும்பிடப்படும். பரமபதத்தில் எம்பெருமான பார்த்து எல்லாரும் சேவிப்பா. தத் விஷ்ணோ பரமம் பரகம் சதா பஷ்யந்தி சூரையா விஷ்ணோ பரமே பதே மத் உத்ஸான்னு அவன் திருவடியில் விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருப்பான். வைகுண்டேதி பரே லோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணுரச்சிந்தியாத்மா பக்தை பாகவதை சஹா. நித்தியமுக்தாத்மாக்களை எப்பொழுதும் தொழப்படுபவனாய் வைகுண்டத்தில் பகவான் இருக்கான். இவனை எல்லாரும் சேவிச்சுருப்பான். ஆனால் திருவாய்ப்பாடியில் மட்டும்தான் இது கும்பிடும். யாரை பார்த்தாலும் இவன் விழுந்து விழுந்து சேவிப்பான். அழுகையும் அஞ்சு நோக்கும் மண்ணோக்கும் தொழுகையும் இவை கண்ட அசோரை தொல்லையின் பத்தின் இறுதி கண்டாளே. குலசேகராழ்வார் சொக்கி போயிடுவார். அவர் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே. கஷ்டித் தெய்வம் பூஜையதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யத்தேனர் வெங்கடாச்சல மகாத்மியத்தில். என்னையா இது பார்த்தாயா, ஒரு சிலர் தெய்வத்தை பூஜிக்கிறார்கள், ஒரு சிலர் தெய்வத்தால் பூஜிக்கப்படுகிறார்கள். கஷ்டித் தெய்வம் பூஜையதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யத்தேனர். அதுபோல இவன் அங்கே இருக்கக்கூடிய எல்லார் கை காலில் விழுந்து சேவிச்சு போவான். அவளை பார்ப்பான், சிரிப்பான், விளையாடுவான். எல்லா விதமான அந்த பாவமும் திருவாய்ப்பாடில் உண்டா. இந்த பெண் பிள்ளை தயிர் விற்கிறவள், அவள் தயிர் வாங்கலையோ தயிர், தயிர் வாங்கலையோ தயிர் அப்படின்னு தயிரை வித்துன்னு வரணும். ஒவ்வொரு தெருவா போகச்சே அவள் தயிர் வாங்கலையோ தயிர் அப்படின்னு வித்துன்னு வரா. கிருஷ்ணன் இருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டா. கிருஷ்ணன் இருக்கிற தெருவுக்குள்ள வந்த உடனே அவளுக்கு என்ன ஞாபகம், என்ன ஸ்மரணை அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணானு ஸ்மரணம் பரம். உத்தவர் சொன்னார், யோகிகளுக்கு கூட அது சாத்தியம் இல்லடாப்பா. கிம் சாஸ்திரோகைஹி கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து. பட்டத்திரி சொல்லுவார் நாராயணியத்தில், கிருஷ்ணாகுருவாயிரப்பா. அந்த உத்தவர் அப்படியே பிரமிச்சு போயிட்டுறாப்பா கோபிகளுக்கு இருக்கக்கூடியதான பிரேம பாவத்தை பார்த்து. சதுசாஸ்திர பண்டிதராக இருந்து என்ன பிரயோஜனம், நல்ல வேதத்தை அத்தியனம் பண்ணி என்ன பிரயோஜனம், இதிகாச புராணங்களில் பிரமாதமாக உபன்யாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்டா. கிம் சாஸ்திரௌகைஹி கிமிஹ தபசா கோபிகாபியோ நமோஸ்து. அந்த கோபிகள் காலில் விழுந்தா கூட எனக்கு அந்த பக்தி வருமா தெரியலையே என்ற உத்தவர். அது இங்கே பிரத்யக்ஷம். இவள் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ள வரச்சே தயிர் வாங்கலையோ தயிர், தயிர் வாங்கலையோ தயிர் கேட்கணுமோ இல்லையோ, அதை கேட்கல. இங்கே தானே கண்ணன் இருப்பா. அட நாம கண்ணன் இருக்கிற தெருவுக்குள்ள வந்துட்டோமே. கிருஷ்ணன் வாசலை விளையாடின்னு இருப்பானா, இல்லை உள்ள தொட்டில் படுத்துட்டு தாச்சின்னு இருப்பானா, இல்லை யசோதா அம்மா மடியில் பால் சாப்பிட்டு இருப்பானா. நேற்று நான் தயிர் கொண்டு வரச்சே என்னை பார்த்து ஓடி வந்து எங்கிட்டேருந்து தயிர் வாங்கி சாப்பிட்டானே, இப்போ அதே மாதிரி கிருஷ்ணன் வருவானா அப்படின்னு இவள் மனசு கிருஷ்ணனுடைய அந்த திருமேனி. ரோட்டில் விளையாடின்னு இருப்பானாம். பொழுது இணைந்த பொன்மேனி. அந்த பொழுதியில் பிறண்டு பிறண்டு வருவான். யசோதைக்கு இந்த 10 ஸ்கின் ப்ராப்ளம் ரேஷஸ்லாம் இல்லையா, இந்த திருவாய்ப்பாடியில் அந்த பிரச்சனைலாம் இல்லைன்ட்டா யசோதை. அதனால கிருஷ்ணன் பொழுது, நான் சொல்லலை பெரியாழ்வார் சொல்றார், தெரிஞ்சா அதை அதிகம் கொண்டு வந்துருவா பிராண்டிங்ல. பூனித்தொழுவினில் புக்கு பொழுதி அலைந்த பொன்மேனி. வாசல்ல அப்படி குழந்தை விளையாடிட்டு இருக்கும். தீபாவளிக்கு அம்மா பண்ண அப்பிச்சியை கையில் வச்சுன்னு அப்படி கச்சக்குன்னு ஜாடுன்னு இருக்கும். அது வேற கன்னத்தில் பிச்சு கொட்டின்னு இருக்கும். மூக்கு ஒரு பக்கம் சளியோடு இருக்கும். அப்படியெல்லாம் கிருஷ்ணனை சேவிச்சாலாமா வாழலாம்.